அப்போ அந்த திருடெல்லாம் ஓடுனானுங்களாம். அவனுங்கள போய் காட்டுல தேடி பிடிச்சிக்கிட்டு வந்து முதலாளிகிட்ட ஒப்படைச்சிட்டு தான் அந்த நாய். அத மாதிரி இருக்கணும் டைகர், அது மாதிரி. என்னடா அது டேஞ்சரு? வாஹா பொம்பளைகள் கை கூட நின்றுத முருகா. அப்பாடு உங்களுக்கு தான் வெடிச்சு வச்சிருக்கா, வேற வேலை இல்ல. பாப்பா இந்தடா கண்ணு, நீங்க 2 பேர் இங்க வாங்க. தம்பி, நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற புறப்படு. தாம்பரத்தை நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப அங்க வந்து சேருவான். சரியப்பா. தம்பி, சத்தியமே லட்சியம், மறந்து விடாதே. ரொம்பவும் நன்றி. என் கடமை செய்தேன். நீங்க வரலன்னா இந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. ஆமா, தனியா இங்க வரலாமா? இயற்கை அழகு மனசு இழுத்தது, வந்துட்டேன். அழகு ஆபத்தானதாச்சே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? ஜாக்கிரதையா இருந்தாலும் சந்தர்ப்பம். வார்த்தை தடுமாறுது. இன்னும் பயம் நீங்களையா? பயத்தினால் மட்டும்தான் தடுமாற்றம் ஏற்படுமா? இல்ல, பாசத்தினால ஏற்படுறது. அப்பா தேடுவார், நான் வரேன். நீ யாருன்னு சொல்லலையே. பக்கத்து ஊர். என் பேர் மரகதன். நீங்க? நான் தான் நீலமலை திருடன். பயப்படாது. நீலமருடனே ரொம்ப அயோக்கியன்னு சொல்றாங்களே. என் பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு போலி கூட்டம் அப்படி செய்துகிட்டு வருது. உண்மையில நீலமலை திருடன் ரொம்ப நல்லவன். வா, ஊர் வரைக்கும் கணிக்க வரேன். நேரம் பொழுது விழுந்துகிட்டே போகுது. இந்த புள்ள மரகதம் எங்க போனாலும் தெரியலையே. ஏமா சொக்கி, நீயாவது அவ கூட போயிருக்க கூடாது? அக்கா போனது எனக்கு தெரிஞ்சாதானே. ஆனமலை காட்டு பக்கம் போலான்னு சொன்னான். அப்புறம் என்கிட்ட சொல்லாமலே போயிடுச்சு. ஆனமலை காட்டுக்கா போயிருக்கிறா? அங்கதானே நீலமலை திருட இருக்கிறான்னு சொல்றாங்க. நீலமலை திருடன்னா பால் குடிக்கிற குழந்தை கூட பதறுதுங்க. நீலமலை திருடன் தோழனை கூட நல்லவன்னு தான் சில பேர் சொல்றாங்க. அதனால அவரும் நல்லவரா இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஊரெல்லாம் சொல்லுது அவனை கொள்ளைக்காரன்னு. நீ அவனுக்கு வக்காலத்து வாங்குறிய? ஏன் வக்காலத்து
காப்பாத்த வாங்கினா என்னவா? அப்பா யாரு? மரகதமா? மரகதம், மரகதம், நீ எங்கம்மா போயிட்ட? அந்த நீலமலத்து இடங்கிட்ட தான் நீ சிக்கிக்கிட்டியோன்னு கொஞ்ச நேரத்துல என் உயிர் துடியா துடிச்சு போச்சுமா. ஆமாப்பா, அவர்கிட்டதான் நான் சிக்கிக்கிட்டேன். ஐயோ ஐயோ, அவன் கொள்ளக்கார பயலாச்சு. ஆனமலை காட்டுல நான் ஒரு முரட்டு கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டேன். அப்போ அந்த நீலமலை திருடன் தான் என்னை காப்பாத்தினார். இப்ப கேட்டீங்களா ஐயா? நீலமலை திருடன் கடவுள் அவதாரம் ஐயா, கடவுள் அவதாரம். இதெல்லாம் கண்டுபிடிப்பு வேலை. 2 பேரும் உதவி செய்யற மாதிரி செஞ்சுட்டு 2000 பேரை கொலை செய்யறது ராஜதந்திரம். இதெல்லாம் நாம நம்ப கூடாது. இந்தாப்பா பரமசிவா, நாங்க எல்லாரும் ஏற்கனவே நீலமலை திருடனை பத்தி போலீஸ்ல புகார் கொடுக்கறதா முடிவு செஞ்சுட்டோம். அதனால நீ இதுல ஒரு கையெழுத்து போடு, இன்னைக்கே அனுப்பிச்சிருவோம். இந்த நீயே பரட்டி எடுத்துக்க. நீலமலை திருடனை பற்றி நீங்க எழுதி அனுப்பின ரிப்போர்ட்டுகளை எல்லாம் அதை பத்தி விசாரிக்கத்தான் நாம. உங்க புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கும். நீ என்னம்மா குடிச்ச உடனே நடு வீட்டுல வச்சு ஒரு பொண்ணை கல்யாணமா பண்ணி வைப்போம். கழுதைய குடிச்ச உடனே புடனையில 4 தட்டு தட்டி கொண்டு போட மாட்டோம். கவலைப்படாதுங்க, அதை பத்தி நாங்க கவனிச்சுக்கிறோம். நீங்க போங்க. வேற யாருக்கப்பா தெரியும்? அந்த கொள்ளக்கார பசுங்க வரதடிங்க மாதிரி மாட்டஞ்சாட்டமா இருக்கானுங்க. இந்த குச்சி மாதிரியா இருப்பான். நல்லா சொல்றியா நீ? அப்புறம் உனக்கு தெரியுமா ஒருத்தர் இருக்காங்க, வெள்ளை குதிரையில கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வராங்க. கூட ஒரு நாய் கூட வருதுங்க. நாயும் இருக்கா? ஆமாங்க. நாய் என்ன கலர் இருக்கும்? நாய் வந்து சாம்பல் நிறமா இருக்குங்க. எத்தனை மணிக்கு வருவான்? 12 மணிக்கு வருவான். தினமும் 2 மணிக்கு. ஆமா. நீ எந்த இடத்துல வச்சு பார்த்த? வீட்டுல படுத்திருந்தாங்க. ஃபோன் பார்த்தவ மாதிரி சொல்ற நீ. சும்மா இருமா நீ. அப்புறம் வேற யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியுங்க. எப்படி? ரொம்ப நல்ல மனுஷங்க. திருட இல்லைங்க, பரோபகாரி. பரோபகாரியா? அடேப்பா, உனக்கு ஏதாவது வீடு கட்ட பணம் கொடுத்துருக்காங்க? ஐயோ, எங்க அப்புறம் ஒண்ணுமே கிடையாது சாமி. போய் சொல்லாத. சத்தியமா ஒண்ணும் கிடையாது சாமி. சும்மா சொல்லப்பா. வாங்கிக்க வர்ற வரைக்கும் வாங்கிக்கப்பா. நிஜமா எங்க அப்புறம் ஒண்ணுமே கிடையாது சாமி. இது வரைக்கும் அது மாதிரி கிடையாது. அது மாதிரி கிடையாது. ஒரு உதவியும் உனக்கு பண்ண ஒண்ணுமே சரி. எவனை எங்க பார்த்த நீ? ஐயோ, நான் எங்கேயுமே பாக்கலீங்க. நான் எங்கேயுமே பாக்கல. உன் பேர் என்ன? என் பேரு சுப்பிரமணி. ஒப்பம் பேர் என்ன? கந்தசாமி. எந்த ஊருங்க? இந்த ஊர் தான். நீ அவனை பார்க்கவே இல்ல? சத்தியமா எங்க அப்புறம் பாக்கல சும்மா. டேய், அடிச்சத பல்லெல்லாம் உடைச்சிடும் ராஸ். வாடாங்க. டேய், நீ இங்க வச்சு சொல்ல மாட்டேன். ஐயோ, உன்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிச்சு. சத்தியமா எங்க பேசாதே. அப்புறம் இவ்வளவுதான் விஷயம். சரி, அப்ப நாங்க வர்றோம். அப்படி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே போலீஸுக்கு போன் பண்ணணும். நாங்க கவனிச்சுக்கிறோம். போங்க.